सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்வரூப சம்பந்தம்ங்கிறத பற்றி விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸ்வரூப சம்பந்தம்னு சொன்னா எப்பவுமே ரெண்டு பதார்த்தத்துக்கு நாம் சம்பந்தம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த ரெண்டு பதார்த்தமே சம்பந்தம். சில இடத்துல அந்த ரெண்டு பதார்த்தம் தனி, அது ரெண்டுக்கும் சம்பந்தம் தனின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது சொரூப சம்பந்தம் கிடையாது. நம்ம எந்த ரெண்டு பதார்த்தத்துக்கு சம்பந்தம் சொல்றோமோ அந்த ரெண்டு பதார்த்தத்தை தவிர்த்து அங்க ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அந்த பதார்த்தமே அதுக்கு சம்பந்தமாகவும் இருந்துட்டு, அதுவே சம்பந்தி, அதுவே சம்பந்தம் அப்படின்னு சொல்ற இடத்துல சொரூப சம்பந்தம்னு சொல்றது. ஆனா அந்த மாதிரி எந்த இடத்துல வரும் ஸ்வரூபமே சம்பந்தமாக ஆகணும் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் சுரூபம் இருக்கு, ஆனா அந்த சுரூபம் சம்பந்தமாக ஆகிறது இல்லை. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, எந்த இடத்துல அந்த ரெண்டு பதார்த்தமும் சேர்ந்து இருப்பதாக ஒரு பிரதீதி உண்டாகிறதோ அந்த ரெண்டு பதார்த்தங்களுடைய ஸ்வரூபத்தை சம்பந்தமாக ஏற்றுக்கலாம். அந்த ரெண்டு பதார்த்தமும் சேர்ந்து இருக்கிறதாக பிரதீதி ஏற்படலைன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த ஸ்வரூபம் சம்பந்தம் இல்லைன்னு விட்டுருக்கலாம். இதான் விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் அப்படின்னு அவர் சொன்னார். அதை இவர் நானாவிதமா கண்டிச்சார். இதுல இப்படி சொல்றியா அப்படி சொல்றியான்னு சொல்லி ஏதோ சொல்லி சரியா இல்லை அப்படின்னு கொண்டு முடிச்சார். இப்ப அதுலயே இன்னும் ஒரே ஒரு தோஷத்தை சொல்லிட்டு அதை முடிச்சிருப்பாரு. இந்த பிரகரணமே முடியப்படுது. ரொம்ப நாளா இதை அனுவர்த்திச்சுட்டே இருக்கு, நமக்கே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன சொல்றாருன்னா, விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் அப்படின்னு நீ பேசுறியா, இந்த சப்தத்துல நான் ஒரு தப்பு சொல்ல போறேன் அப்படின்னு விட்டார். விசிஷ்ட பிரதீதி, விசிஷ்ட பிரதீதிங்கிறதுக்கு எப்படி சம்ஸ்கிருதத்துல நீங்க விக்கிரகம் சொல்லுவீங்க? விசிஷ்டஸ்ய பிரதீதி, விசிஷ்ட பிரதீதி எப்படி சொல்லலாம் இல்லையா? இந்த விசிஷ்டஸ்ய அப்படின்னு ஷஷ்டி போடுற இல்லையா? அப்ப அந்த பிரதீதி அந்த விசிஷ்டம் ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரிவிக்கிறது எது? சரி, அந்த அப்படி பிரதீதிங்கிறது தியானம், விசிஷ்டங்கிறது அதுக்கு விஷயம். அந்த விஷயத்துக்கும் அந்த பிரதீதிக்கும் உள்ள சம்பந்தத்தை விசிஷ்டஸ்ய பிரதீதி அப்படிங்கிற அந்த ஷஷ்டி தெரிவிக்கிறதுன்னு சொல்லணும். அது நியாயமான விஷயம்தான். ஆனால் அந்த ஷஷ்டியால தெரிவிக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிறது என்ன சம்பந்தம்? நிச்சயமா ஸ்வரூப சம்பந்தம்னு சொல்லணும். ஏன்னா ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் ஸ்வரூப சம்பந்தம் சொல்லணுங்கிற பட்சத்துக்கு நீ வந்துட்டு. அதனால இப்ப ஸ்வரூப சம்பந்தத்தை தெரிவிக்கிறது இந்த ஷஷ்டி. ஷஷ்டி விபக்தியானது ஸ்வரூப சம்பந்தத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்லணும். இதுல என்ன தப்பு? சரியா தானே இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் ஸ்வரூப சம்பந்தம்னா என்னன்னு தெரிவிக்கக்கூடிய அதே வாக்கியத்துல ஸ்வரூப சம்பந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டா இதுக்கு ஆத்மாசிரியம்னு சொல்றோம். ஸ்வரூப சம்பந்தம்னா என்னன்னு தெரியாத சமயத்துல இந்த ஸ்வரூப சம்பந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணினா புரியுமோ? புரியாது. அதே மாதிரி இந்த ஸ்வரூப சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பதத்தை சேர்த்து பல பதங்கள் சேர்ந்த ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினாலும் அதுக்கும் அர்த்தம் தெரியாது. அதனால இங்க ஆத்மாசிரயம்ங்கிற தோஷம் ஏற்படுறது. இது இதுக்கு எப்படி ஆத்மாசிரயம்னு பேருன்னா, விசிஷ்டஸ்ய பிரத்யேகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் அப்படிங்கிற இந்த முழு வாக்கிய அர்த்தம் நமக்கு புரியும். அதுல விசிஷ்டஸ்ய பிரத்யேகா தெரியலன்னு சொன்னா விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம்னா எப்படி தெரியும்? தெரியாது. சரி, அந்த விசிஷ்டஸ்ய பிரத்யேகாங்கிறதுல அந்த ஷஷ்டிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணுமானால்
விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் தெரியும். ஏன்னா இதுதான் ஸ்வரூப சம்பந்தம். இந்த ஸ்வரூப சம்பந்தம் தெரிஞ்சாதான் இந்த வாக்கியத்துல உள்ள விசிஷ்டங்கிற சக்திக்கு அர்த்தம் தெரியும். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம்னா என்னன்னு புரியும். ஆக இது ஒரு அந்யோன்யாசிரியம். ரெண்டா தனியா வச்சுட்டோம்னா அந்யோன்யாசிரியம், ஸ்வரூப சம்பந்தம்னு ஒன்னா எடுத்துட்டோம்னா ஆத்மாசிரியம். இதை சொல்ற கிஞ்ச விசிஷ்டஸ்ய பிரத்யயா இத்யத்ர ஸ்வரூப சம்பந்தஸ்ய ஷஷ்டர்த்தத்வே ஆத்மாஸ்ரயா. ஆத்மாஸ்ரயம் சொல்லிட்டு அப்புறம் அதை புரிஞ்சுக்கவே முடியாது அந்த வாக்கியத்தை. அப்ப அவன் கேட்பான், அது ஸ்வரூப சம்பந்தம்னு சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லையே, விசிஷ்டஸ்ய பிரத்யயா அப்படின்னு நான் இதுக்கு விக்கிரக வாக்கியம் சொல்றேன். இந்த ஷஷ்டி விபக்தி பொதுவாக சம்பந்தம்ங்கிற அர்த்தத்தை சொல்றது. ஸ்வரூப சம்பந்தம்ங்கிற அர்த்தத்தை சொல்லணும்னு சொன்னாத்தானே இந்த ஆத்மாசிரியம் வருது. வெறும் சம்பந்தம், அதோடு சம்பந்தப்பட்ட பிரதீதி, அவ்வளவு தூரம். என்ன சம்பந்தம் இப்ப பேச மாட்டேன், சம்பந்தம்னு பொதுவா சொல்லலாமேன்னு கேட்கலாம். அப்படி சொன்னா வேற ஆபத்து வரும். இப்ப சொன்னா இங்கேருந்து தப்பிக்கின்ற மாதிரி இருக்கு, ஆனால் வேற ஒரு தோஷம் வந்துருங்கிற. சம்பந்த மாத்திரஸ்ய ததர்த்தத்வே ஆத்மத்வாதி விசிஷ்ட ஆத்ம சம்பந்தி சமூகாலம்பன விஷயே கடபடாதவு அதிவியாப்தி. சம்பந்த மாத்திரத்தே ததர்த்தத்வே, சம்பந்த மாத்திரம்னா ஏதோ ஒரு சம்பந்தம்னு பொதுவான ஒரு சம்பந்தம். இது ததர்த்தம், அந்த ஷஷ்டிக்கு அர்த்தமாக சொல்லப்படுமானால், விசிஷ்டஸ்ய பிரத்யேகாங்கிற விக்கிரக வாக்கியத்துல ஷஷ்டி விபக்திக்கு பொதுவான சம்பந்தம் இவ்வளவு மாத்திரம் அர்த்தம் சொன்னால் என்ன தோஷம் வந்துடும்னு கேட்டால் சொல்றார், ஒரு விசிஷ்ட சமூகாலம்பனத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய கடப்படத்துக்கெல்லாம் ஒரு அதிவியாப்தி வந்துடும், சம்பந்தம் வந்துடும். சமூகாலம்பனம்னா என்னன்னு தெரியணும். இப்ப இதை சொன்னா புரியாது. சமூகாலம்பனம்னா என்ன நாம இப்ப பாக்குறோம் இல்லையா. இப்ப நான் இங்கேருந்து பாக்குறேன், எனக்கு ஒரே சமயத்துல ஒரு 4 பேர் 5 பேர் உட்கார்றத நான் கிரகிக்க முடியும் இல்லையா. நான் கண்ணை என்னென்ன திருப்பினாத்தான் பாக்குறேன்னு சொன்னா அந்த இடத்துல தியானம் வித்தியாசப்படுறது, வேற வேற தியானம். இங்க பார்க்கும்போது சில பேர் பாக்குறேன், அப்படி திரும்பினா சில பேரை பாக்குறேன். ஆனால் ஒரே சமயத்துல ஒரு 2-3 பேர் 4 பேரையாவது என்னுடைய சக்ஷுக்கு கிரகிச்சு விடுறது. இந்த 4 பேரை கிரகிக்கும் போது நீங்க பாருங்க, பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்கும் சம்பந்தம் உள்ளதாக நான் கிரகிக்கல. பல பேர் தனித்தனியா உட்கார்ந்து இருக்கான்னு தெரியுது. இத ஒவ்வொரு வஸ்துவையும் நாம கிரகிக்கும் போது அதுல ஒரு விசேஷம் விசேஷனம் அப்படி சேர்த்துதானே கிரகிக்கிறோம். இப்ப ஒவ்வொரு மனுஷாலும் எனக்கு தெரியறதுக்கு எப்படி தெரியுறாரு, ஒரு விசேஷம் விசேஷம், இந்த மாதிரி வேட்டிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி இருக்கு, அவருடைய வஸ்திரம் இருக்கு, இந்த மாதிரி வஸ்திராதி விசேஷணங்களோடு சேர்த்து நான் கிரகிக்கிறேன். இதுல ஒரு இந்த வஸ்திராதிகளுக்கும் அந்த மனுஷியாளுக்கும் எனக்கு சம்பந்தம் தெரிகிறது, ஒரு விசேஷ பாவம் தெரிகிறது, இந்த மாதிரி வஸ்திரம் போட்டு இருக்காவா அப்படின்னு. ஆனால் அந்த வஸ்திராதிகள் போட்டு இருக்கிற ஒரு மனுஷியாளுக்கும் இன்னொரு மனுஷியாளுக்கும் நான் எந்த சம்பந்தத்தையும் கிரகிக்கிறேன். இவாளும் வஸ்திரம் போட்டுருக்கா, அவளும் வஸ்திரம் போட்டிருக்காங்கிறத தவிர இவா 2 பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதாக நான் கிரகிக்கிறேன். இப்ப இத பல சமூகத்தை, பல விசேஷண பாவங்களுடைய விசேஷண பாவமாக தெரியக்கூடிய பல வஸ்துக்களுடைய சமூகத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை சமூகாலம்பனம்னு சொல்றோம். எப்படி சொல்லுவாங்கன்னா, நானா முக்கிய விசேஷியதா நிரூபக ஞானம் சமூகாலம்பனம் சொல்லுவாங்க. அதாவது அதுல விசேஷம் பல இதுவா இருக்கும், அதுல முக்கிய விசேஷம் முக்கிய விசேஷம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒரு விசேஷம் இன்னொன்னு வரிசையாக கோத்து சங்கிலி கோத்தா மாதிரி தெரியும் போது ஒண்ணுக்கு இன்னொன்னு விசேஷம், ஆனா அதே வஸ்து இன்னொரு இடத்துல விசேஷனம் இப்படி இருக்கும். இப்படி சொல்லும் போது அதை முக்கிய விசேஷம்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சின்னதாக சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் கையில வஸ்திரம் போட்டுருக்கான், அந்த வஸ்திரம் வெளுப்பாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப ஸ்வேத வஸ்திரவான் தேவதத்தா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த இடத்துல தேவதத்தன்கிறவன் விசேஷன், அவனுக்கு விசேஷணமாக அவன் போட்டு இருக்கிற வஸ்திரம், அந்த வஸ்திரத்துக்கு விசேஷணமாக வெளுப்பு அப்படின்னு சொல்றான். இன்னும் கூட இதுல விசேஷம் போட்டுட்டே போலாம். இந்த 3 மாத்திரம் வச்சு பார்ப்போம். வஸ்திர இப்ப ஸ்வேதங்கிற ரூபம் இது எதுக்கு விசேஷனம் அப்படின்னு கேட்டா வஸ்திரத்துக்கு விசேஷனம். அப்படியானால் அந்த வஸ்திரம் இந்த ரூபத்துக்கு விசேஷமாச்சு. ஆனா அதே வஸ்திரமானது
அந்த மனுஷனிடத்துல விசேஷணமாக இருக்கு. அப்ப இதனுடைய விசேஷம் இருக்கு, இது முக்கிய விசேஷம்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஆபேட்சிகமாக ஒண்ணுக்கு விசேஷமாக இருந்தாலும் இன்னும் ஒண்ணுக்கு விசேஷணமாக ஆயிடும். ஆனால் இதே சமயத்துல அந்த கடைசி விசேஷத்தை சொல்றோமே தேவதத்தன், இவன் இன்னொன்னுக்கு விசேஷமாக நான் இந்த இடத்துல விவக்ஷிக்கல, அதனால முக்கிய விசேஷம்னு சொல்லலாம். அவனையும் இன்னொன்னுல விசேஷமா ஆக்கிடலாம். வெள்ள வஸ்திரம் போட்டுருக்கக்கூடிய தேவதத்தன் இருக்கிற இடம் அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு போனேன்னா அந்த தேவதத்தன் கூட அந்த இடத்துக்கு விசேஷமாக ஆயிடுவான். இவ்வளவுதான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இப்ப முக்கிய விசேஷத்தா அவாந்தர விசேஷத்தாங்கிறதுக்கு வித்தியாசம் புரியுது. முக்கிய விசேஷத்தானா அதுக்கு மேல அது வேற அது விசேஷணமாகாது. அவாந்தர விசேஷத்தான்னு சொன்னா அது இன்னொன்னுக்கு விசேஷணமாயிடும். இப்போ எந்த ஒரு ஞானத்துல பல முக்கிய விசேஷங்கள் வருமோ அந்த ஞானத்தை சமூகாலம்பனம் அப்படின்னு சொல்றோம். பல கடங்கள் ஒரே இடத்துல, இப்ப 3 பதார்த்தம் இங்க இருக்கு, 3 இந்த இது ரிகார்டர் இருக்கு, 3ஐயும் நான் சேர்த்து பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளதாக நான் ஒண்ணும் கிரகிக்கல. இது ஒரு சமூகாலம்பன ஞானம். இதுவும் தெரியுது, இது கருப்பா தெரியுது, சிவப்பா தெரியுது, இன்னொன்னு சிவப்பா தெரியுது, ஆனா அதுகளுக்குள்ள பரஸ்பரம் எனக்கு ஒரு சம்பந்தமும் தெரியுது. இது ஒரு சமூகாலம்பன ஞானம்னு சொல்லலாம். இது அநேகமா பிரத்யக்ஷத்துல ரொம்ப சம்பாவிதமாக வரும். இந்த மாதிரி ஒரு சமூகாலம்பனத்தை எடுத்துட்டால் இந்த சமூகாலம்பனத்துல ஒரு சிக்கல் இருக்கு. நான் எந்த வஸ்துக்களை பார்க்கிறேனோ அந்த வஸ்துக்கள்லாம் பரஸ்பரம் சம்பந்தமாக இல்லை, அது தனித்தனியாக இருக்கு, சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. ஆனா அந்த எல்லா வஸ்துக்களையும் நான் கிரகிக்கிறேனே, எனக்கு ஞானம் ஏற்படுறது அந்த ஞானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த ஞானத்தோடு சம்பந்தப்படும் போது ஒவ்வொரு வஸ்துவும் இந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கு இல்லையா? 3 வஸ்து இந்த ஞானத்துக்கு விஷயம்னு சொன்னா அந்த 3 வஸ்துக்களும் என்னுடைய ஞானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. என்ன சம்பந்தம் கேட்டா ஸ்வரூப சம்பந்தம்னு சொல்லணும். ஏன்னா ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஸ்வரூப சம்பந்தம், அதை தவிர வேற சம்பந்தம் இல்லை. இதுவும் அந்த ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, ஸ்வரூபம் சம்பந்தம். 2வது வஸ்துவும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கு, ஸ்வரூப சம்பந்தம் இருக்கு. 3வதும் அதோட ஞானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, ஸ்வரூப சம்பந்தம்னு சொன்னா இந்த 3 பதார்த்தங்களுடைய ஸ்வரூபமும் ஒரு விசிஷ்டமான பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தையோடு இருக்கிறதுனால அந்த ஸ்வரூபம் சம்பந்தமாகக்கூடிய யோக்கியத்தையா இருக்கு இல்லையா? அப்படியானால் இந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபமும் அந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபமும் ரெண்டும் ஒரு பரஸ்பரம் ஒரு சம்பந்தமாக ஆகட்டுமே. ஆனால் இது என்னன்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு கட்டம் ஒரு பட்டம் வேற என்னெல்லாமோ 4 பதார்த்தம் கூட இருக்கும்போது இவன் பார்க்கறான், ஒரே சமயத்துல பார்க்கறான், சமூகாலம்பனமாக தெரிகிற இடத்துல அந்த கடத்துக்கும் பட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த கடத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம், அதே ஞானத்தோடு பட்டத்துக்கும் சம்பந்தம், இது 2 ஸ்வரூபமும் ஸ்வரூப சம்பந்தத்துக்கு யோக்கியமாக இருக்கும் போது கடத்துக்கும் பட்டத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்கிறதாக ஆயிடுமே. இந்த கடத்தோடு சேர்ந்து பட்டம் அப்படிங்கிற ஒரு பிரதீதி யாராவது சொன்னா அது பிரமாணம் ஆயிடுமே கேட்கிறார். இதுல அவர் சமூகாலம்பனத்துக்கு நான் வேற இது எடுத்துட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா ஆத்மா கடம் படம் அப்படின்னு எடுத்துட்டார். ஆத்மா பார்க்கிறோம், கடம் படம் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு ஞானம் விஷயீகரிக்கிறதுன்னு வச்சிருந்தார். இந்த இடத்துல ஆத்மத்வாதி விசிஷ்ட சம்பந்தி, ஆத்மத்வாதி விசிஷ்டாங்க விசிஷ்டங்கிறது என்ன? ஆத்மா. அந்த ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ஞானம். ஏன்னா ஞானம் ஆத்மாவில உண்டாகிறது நையாயிக மத்தப்படி. அந்த சமூகாலம்பன ஞானத்துக்கு விஷயமாக என்ன இருக்கு? கடம் படம்னு நானா பதார்த்தங்கள், பரஸ்பர சம்பந்தம் இல்லாத 4 பதார்த்தங்கள் ஒரே சமயத்துல விஷயமா இருக்கு. அந்த கடப்படங்களுக்கெல்லாம் இந்த பரஸ்பரம் ஒரு ஸ்வரூப சம்பந்தம் வந்துடும். அப்ப கடத்தோடு சேர்ந்த பட்டம் பட்டத்தோடு சேர்ந்த கட்டம்னு சொல்ல வேண்டியிருக்கும். இது இஷ்டம் இல்லை. அதை சொல்றார் தயோரபி விசிஷ்ட சம்பந்தி அவிசிஷ்ட விஷய ஞான ஜனகத்வா. விசிஷ்ட சம்பந்தி ஞானத்துல அன்வயம். ஆனா இந்த ஞானத்தினுடைய விஷயம் விசிஷ்டம் இல்லை. விசிஷ்ட சம்பந்தின்னு சொன்னா என்ன? ஆத்மத்வாத விசிஷ்டம் விசிஷ்டம். அந்த விசிஷ்டத்தோ இப்ப கடத்துவ விசிஷ்டம் கடத்துவ விசிஷ்டம் கூட எடுத்துக்கலாம். இந்த விசிஷ்டத்தோடு சம்பந்தப்பட்டது ஞானம். அதனால இது விசிஷ்ட சம்பந்தி ஞானம். நீங்க விசிஷ்டஸ்ய பிரத்யேகா அப்படிங்கிற அந்த விக்கிரகத்துல
விசிஷ்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரதீதி ஞானம் அப்படிதான் சொல்றேன். அப்ப விசிஷ்டம்னு சொல்லி நான் கடத்துவ விசிஷ்டம், படத்துவ விசிஷ்டம், ஆத்மத்துவ விசிஷ்டம் இதோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஞானம் இந்த ஞானம். இந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய கடத்துவ விசிஷ்டமும் படத்துவ விசிஷ்டமும் பரஸ்பரம் சம்பந்தப்படாமல் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற லட்சணப்படி விசிஷ்ட பிரதீதி ஜனகத்துவம் அங்க இருக்கிறதுனால கடத்துக்கும் படத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்கிறதாக சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா இது இஷ்டம் இல்லை. விசிஷ்ட சம்பந்தி அவிசிஷ்ட விஷய ஞான ஜனகத்வா. ஆஹா, இது அப்ப என்ன சொல்லணும், விசிஷ்டத்திய பிரத்யேகாங்கிற இடத்துல வெறும் சம்பந்தம்னு பொதுவா சொல்லி பிரயோஜனம் இல்லை. வேற ஒரு விசேஷமான சம்பந்தம் சொல்லணும், அது பாப்பா அதுதான் இல்லைன்னு ஆயிடுது. இன்னொரு தோஷம் சொல்ற, ஞானஸ்ய அபாவः ஞாதः அபாவः இது பிரதீத்யோஹோ வைலக்ஷண்யம் ந ஸ்யாத். ஞானஸ்ய அபாவம் அப்படின்னு சொன்னா ஞானத்தின் அபாவம்னு அர்த்தமாகும். அப்ப ஞானம் இல்லை, கடம் ஒரு குடத்தில் ஞானம் இல்லைன்னு சொல்லலாம். ஞானம் நமக்கு இருக்கு, அந்த குடத்துக்கு இல்லை இல்லையா. கடத்தை நான் பார்க்கிறேன், அப்ப கட ஞானங்கிறது எனக்கு இருக்கு, ஆனா என்ன கடம் பார்க்கல, ஆகையால ஞானம் அதுக்கு இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. அப்ப அந்த கடத்துல ஞானஸ்ய அபாவகா. அப்ப என்ன இங்க எது ரெண்டுக்கும் சம்பந்தம் தெரிகிறது, ஞானத்துக்கும் கடத்துல இருக்கக்கூடிய நான் சொல்ற அபாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் ஞானஸ்ய அபாவகான்னு சொல்றேன். அந்த ஞானத்துக்கும் அந்த அபாவத்துக்கும் என்ன சம்பந்தம், ஸ்வரூப சம்பந்தம்னு நீங்க சொல்லுவீங்க. சரியா? சரி, நான் ஒத்துனுட்டேன், ஸ்வரூப சம்பந்தம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் நான் இன்னொன்னு சொல்றேன், ஜாதகா அபாவகா. ஜாதகா அபாவகானா அந்த அபாவம் அறியப்படுகிறது, அறியப்பட்ட அபாவம். அந்த கடத்துல அந்த ஞானாபாவம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா என்னாச்சு, என்னால் அந்த அபாவம் அறியப்படுகிறது. அப்ப என்கிட்ட ஞானம் இருக்கு, அபாவம் கடத்துல இருக்கு. இந்த அபாவத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கடத்துல உள்ள அபாவத்துக்கும் என்னிடத்துல வரக்கூடிய ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம், ஸ்வரூப சம்பந்தம் தான் சொல்லணும். ஏன்னா விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் ஸ்வரூபமே சம்பந்தம். அபாவத்துக்கும் பிரதியோகிக்கும் ஸ்வரூப சம்பந்தம், விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் ஸ்வரூப சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் ஞானத்தின் அபாவம் அபாவத்தின் ஞானம் இந்த ரெண்டு இடத்துலயுமே அந்த சம்பந்தி ரெண்டுமே ஒன்னா போச்சு. அங்கேயும் ஞானம் ஒரு சம்பந்தி, அபாவம் ஒரு சம்பந்தி. ஞானத்தின் அபாவம்னு சொல்லும் போது, அபாவத்தின் ஞானம்னு சொல்லும் போதும் அதே அபாவம் ஒரு சம்பந்தி, ஞானம் இன்னொரு சம்பந்தி. ரெண்டு இடத்துலயும் ஒரே ஸ்வரூப சம்பந்தம் தான், ஒரே மாதிரி அதே ஸ்வரூபம், ஸ்வரூப சம்பந்தம். இப்படி சொல்லிட்டால் அபாவ ஞானம்ங்கிறதுக்கும் ஞானாபாவம்னு சொல்றதுக்கும் அர்த்தம் வித்தியாசமே இல்லாத போயிடும். ஆனா ரொம்ப அர்த்த வித்தியாசம் இருக்கு. அபாவ ஞானம்னா ஞானம் இருக்கு, ஞான அபாவம்னு சொன்னா அது இந்த வஸ்துவே வேறையா போயிடுது, ஞானம் இல்லைங்கிற பட்சத்தில் போகும். அதனால நீங்க சொல்ற ஸ்வரூப சம்பந்தம் ஒத்து வரல சொன்னா இந்த மாதிரி ரெண்டுக்கும் இந்த ரெண்டு பிரதீதிக்கும் வித்தியாசம் வராத போயிடும். ஞானஸ்ய அபாவஹா ஞாதஹ அபாவஹா இது பிரதீத்யோஹோ வைலக்ஷண்யம் நஸ்ய. ஏன்னா ஞான அபாவயோஹோ உபயோரேவ உபயத்ர ஸ்வரூப சம்பந்தத்வே விஷயகிருத்த விசேஷாபாவா. ஞானத்துல நாம எப்போ விசேஷம் எப்படி சொல்லலாம், அது எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அந்த விஷயம் வித்தியாசமா இருந்தா ஞானத்தை வித்தியாசம்னு சொல்லலாம். இந்த இடத்துல வித்தியாசம் இல்லை. ஏன்னா ஞானமும் அபாவமும் தான் ரெண்டு பிரதீதியிலையும் விஷயமாகிறது. ஞானஸ்ய அபாவகான்னு சொல்றதையும் ஞானமும் அபாவமும், அபாவசிய ஞானம்னு சொல்றதையும் அபாவமும் ஞானமும் தான். ஆக இந்த ரெண்டு பிரதீதிக்கும் இந்த ரெண்டு ஞானத்துக்கும் அர்த்த வித்தியாசமே இல்லாத போதும். அதைவ விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம் ஞானஜேயாதிஸ்தலே அதிரிக்தமேவ சம்பந்தா இது நிரஸ்தம். இதுவரை ஸ்வரூபம் சம்பந்தான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார். இங்க விகல்பம் பண்ணும்போது ஸ்வரூபத்தையே சம்பந்தம்னு சொல்றீங்களா, அதிரிக்தமாக உன்னை தர்மத்தை சம்பந்தமா சொல்றீங்களான்னு ஆரம்பத்துல அவர் விகல்பம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்வரூபம் சம்பந்தாங்கிறத பெருசா எடுத்துன்னு போயிட்டார். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்வரூபமும் சம்பந்தான்னு வச்சுக்க வேண்டாம், அந்த விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்கே அந்த யோக்கியத்தையை சம்பந்தமாக சொல்லுவோம், யோக்கியத்தை உள்ள ஸ்வரூபத்தை சம்பந்தமாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அதை அந்த பட்சத்தை எடுத்து மறுபடியும் கண்டிக்கிறார். அதையவ
விசிஷ்ட பிரதீதி ஜனன யோகியத்துவம் ஞானஜேயாதி ஸ்தலே அதிரிக்தமேவ சம்பந்தா. ஞானஜேய ஸ்தலத்தில் தனியா ஒரு சம்பந்தத்தை சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்றாராம். அதுக்கு என்ன சொல்றார்? அதீந்திரியே நித்யாபாவே அவ்யாப்தே. இது மாதிரி சொல்றார். அந்த அதீந்திரியமாகவும் நித்தியமாகவும் இருக்கக்கூடிய அபாவத்துல அப்பேற்பட்ட யோகியத்தையே இருக்க முடியாது. ஏன்னா நித்தியமான ஒரு பதார்த்தத்துல ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருந்துடுத்துன்னு சொன்னா என்னைக்காக ஒரு நாள் அந்த காரியத்தை அந்த வஸ்து உண்டு பண்ணியே தீரணும். இல்லாட்டா அதுல யோக்கியத்தை இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதீந்திரியமான அந்த அபாவத்துல விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இருக்குன்னு சொன்னால் என்னைக்கான ஒரு நாள் அந்த அபாவம் பிரத்யக்ஷமாக தெரியணும். அதீந்திரிய அபாவம் பிரத்யக்ஷமா தெரியட்டமேன்னு கேட்டா அப்ப அது அதீந்திரியம்னு சொல்ல முடியாது. சரி, என்னைக்குமே அந்த வஸ்து அந்த மாதிரி விசிஷ்டமா பிரத்யக்ஷமா தெரியவே தெரியாது அப்படின்னு வச்சிருந்தால் அப்ப அதுல யோக்கியத்தை இல்லை, விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லணும். யோக்கியத்தை இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த அபாவத்துக்கும் அதனுடைய ஞானத்துக்கும் நீங்க சொரூப சம்பந்தம் சொல்ல முடியாது போயிடும். அதனால அங்க அவ்யாப்தி வருது. அதீந்திரிய நித்திய அபாவே அவ்யாப்தே நகி தத்திர விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியதா பலோபதான ஆபத்தே. அந்த மாதிரி ஒரு அபாவத்தில் விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியத்தை இல்லவே இல்லை. நகி ஏன் இருந்தால், ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா இருந்தா பலோபதான ஆபத்து. அது இருக்கும் பட்சத்துல அதுல இருந்து அந்த விசிஷ்ட பிரதீதிங்கிறது உண்டாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். என்னைக்காவது ஒரு நாள் வரும். இன்னொன்னு சொல்றார், பிரதீதி கடிதஸ்ய சாக்ஷுஷாதி பிரதீதோ அவிஷயத்துவ பிரசங்காச்சு. இது ஒரு நல்ல தோஷம். சம்பந்தத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்த மாதிரி சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறோம், எந்த மாதிரி சம்பந்தத்தை தெரிஞ்சுக்க முடியலங்கிறத நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா இது நல்லா புரியும். இந்த மேஜை மேல இந்த புஸ்தகம் இருக்குங்கிறத நம்ம கண்ணால பார்த்தே தெரிஞ்சு விடுவோம். யாராவது சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்? புஸ்தகம் கண்ணுக்கு தெரியக்கூடிய பதார்த்தம், அந்த மேஜையும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பதார்த்தம். இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு, இதுவும் தெரியக்கூடிய பதார்த்தம். ஆக நம்ம வேற எதையும் அபேட்சிக்காமல், யாருடைய வச்சனத்தையும் அபேட்சிக்காமல் இந்த விஷயத்தை நாமளே நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரிஞ்சுடுறோம். ஆனால் ரெண்டு மனுஷியால் இருக்கும்போது இந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு எந்த விதத்துல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்ணால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அவ ரெண்டு பேருக்கும் மத்தியில குரு சிஷ்ய பாவம் இருக்கலாம், பிதா புத்திர பாவம் இருக்கலாம், எத்தனையோ விதமான சம்பந்தம் இருக்கலாம். ஆனா ரெண்டு பேரையும் பார்த்து அவளுக்கு மத்தியில என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? பிரத்யக்ஷ பிரமாணத்தால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுக்க முடியல, இந்த சங்கயோகத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்க முடியறது? இந்த கேள்வி வரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, சங்கயோகங்கிற சம்பந்தம் ஒரே ஒரு பதார்த்தம் சேர்ந்தது, ஒரே ஒரு பதார்த்தம் தான். அதுல இன்னொன்னு சேரவே கலக்கவே இல்லை. சங்கயோக அப்படின்னு ஒரு பதார்த்தம். ஆனா அந்த மனுஷனுக்கும் இந்த மனுஷனுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு, அது ஒரு பதார்த்தம் இல்லை, அதுல நிறைய கலந்து இருக்கு. பல பதார்த்தம் சேர்ந்து சங்கிலி கோத்தா மாதிரி சம்பந்தமா ஒட்டிக்கிறது. ஒரு சங்கிலியை போட்டு ரெண்டு பேரையும் சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கு. எப்படின்னு கேட்கணும். இப்ப அவ ரெண்டு பேருமே ஒருத்தர் பிதா ஒருத்தர் புத்திரன் அப்படின்னு இருந்தால் எப்படி சம்பந்தம் வரும் தெரியுமா? ஒருத்தர் அப்பான்னு சொல்றவர் ஜனகத்துவம், அவரிடத்துல ஜனகத்துவம் காரணத்துவம் இருக்கும், ஜனகத்துவம். இன்னொருத்தர்கிட்ட ஜன்யத்துவம் இருக்கும். அப்பனா என்ன ஆகும்? அந்த பிதா இருக்காரே அவரிடத்தில் இருக்கக்கூடிய காரணத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட காரியத்துவத்தை உடையவர்னு சொல்லணும் இல்லையா? ஒண்ணு காரணம், ஒண்ணு காரியம். இந்த காரணத்துவத்துக்கும் அந்த காரியத்துவத்துக்கும் நடுப்புற நிரூபி நிரூபக பாவங்கிற சம்பந்தம். அப்ப என்ன சொல்றதுன்னா, ஏதன்னிஷ்ட காரணதா நிரூபித காரியதா வத்வம். பெற்றப்படுத்த சஞ்சோகம்னு ஒரு சம்பந்தத்தை சொன்னா அது ஒரே ஒரு சம்பந்தம் தான். இந்த சம்பந்தத்தை சொன்னோம்னா இது பரம்பரா சம்பந்தம். காரணத்துவம், நிரூபி நிரூபக பாவம், காரியத்துவம், இது மூணு பதார்த்தத்தை சேர்த்தா ஒட்டிக்கிறது. அதுலயும் பாருங்க, இந்த கயிறு இப்படி வந்திருக்கே, இதை இப்படி திருப்பி போட முடியாது. இவர் காரணம்னா இவர் தான் காரணம், இவர் தான் காரணம். இந்த சம்பந்தத்தை திருப்ப முடியாது இல்லையா? இங்க இவர் அப்பானா அப்பாதான், இவன் பையன்னு சொன்னா பையன் தான். ஆக இந்த இடத்துல இந்த சம்பந்தத்துல நிறைய பதார்த்தம் கலந்து போனதுனால
இது கண்ணுக்கு தெரியக்கூடிய பதார்த்தம் இல்லை. இந்த காரணத்துவம் காரியத்துவம் இதெல்லாம் நேரடியா எப்ப பிறந்தாருங்கிறது தெரியுமா? தெரியாதோ இல்லையோ. அதனால இந்த பதார்த்தம் நமக்கு கண்ணுக்கு யோக்கியமாக இல்லாததுனாலே இந்த சம்பந்தமும் நம்மளால கிரகிக்க முடியறது இல்லை. யாராவது சொன்னா அப்புறம் தெரிகிறது, ஞாபகம் வச்சுட்டா அப்புறம் எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, சம்பந்தமானது ஒரே பதார்த்தமாக இருந்துடுத்து பல பதார்த்தங்கள் சேர்ந்து ஒரு சம்பந்தமா வரலைங்கிற அந்த இடத்தில் அதை கண்ணால கிரகிக்க முடியும். ஆனா பல பதார்த்தங்கள் சேர்ந்து சம்பந்தமாக அமையிற காலத்துல அந்த சம்பந்தத்தை வெறும் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால கிரகிக்க முடியாது. அதுல உள்ள என்னெல்லாம் கலந்துருக்குன்னு பார்த்து அதை ஒவ்வொன்றையும் கிரகிச்சாதான் அதை கிரகிக்க முடியும். அது சில சமயம் வேற பிரமாணங்கள்லாம் தேவைப்படும். இப்படியாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல இது தீர்மானம் ஆயிடுச்சா, ஞானத்துக்கும் அந்த ஞேயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சம்பந்தம் சொல்லிட்டார்? கடைசியில சொரூப சம்பந்தம் பேசின்னு வந்தார். சொரூப சம்பந்தம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு விசிஷ்டமான பிரதீதியை உண்டு பண்ணுவது அதுதான் சம்பந்தம். அப்படிதானே? விசிஷ்ட பிரதீதி ஜனன யோக்கியத்துவம். இதுல ரொம்ப நிறைய பதார்த்தங்கள் கலந்துருக்கு. விசிஷ்டமான பிரதீதி, இந்த பிரதீதியை ஜனனம் பண்றது ரெண்டும் காரணமாகதான். அது இது ஞானம் ஒண்ணு, ஞேயம்ங்கிற வஸ்து ஒண்ணு. இது ரெண்டுக்கும் மத்தியில என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இது ரெண்டுமாக சேர்ந்து ஒரு விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்றது. அதனாலதான் சம்பந்தம் அப்படின்னு சொன்னார். இதுல பாருங்க, இது ரெண்டு முதல்ல சேர்ந்தது. விசிஷ்ட பிரதீதி ஒண்ணு இருக்கு, விசிஷ்ட பிரதீதியை உண்டு பண்றதுன்னு காரணத்துவங்கிறது இதுல இருக்கு. இதுல ரொம்ப நிறைய பதார்த்தங்கள் கலந்துருக்கு. இத்தனை பதார்த்தங்கள் கலந்திருந்தால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய பதார்த்தம் இல்லை. முதல்ல பிரதீதி இருக்கு, தியானம். தியானத்தை யாருன்னா இந்த பாக்கியேந்திரியத்தினால கிரகிக்க முடியுமா? அது மானச பிரத்யக்ஷ வேத்தியம்னு சொல்லுவா தார்க்கிகாலாம். நாம சாட்சி வேத்தியம்னு சொல்றோம். ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய பதார்த்தம் தியானமாகும். அதே மாதிரி அந்த தியானத்துக்கு இது ரெண்டும் காரணமாக இருக்குங்கிறது கூட பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் இல்லை. அது ரொம்ப யோசிச்சு பார்த்து அனுபவ வத்திரேகங்கள்லாம் பண்ணி அனுமானத்தால் தெரிஞ்சுக்கணும், இது காரணம், இது இப்படி இருக்கிறதுனால இது காரணம், இது காரியம் அப்படின்னு சொல்லி ஆகும். அப்ப என்ன ஆகும், இந்த தியானத்துக்கும் ஞேயத்துக்கும் நீங்க சொன்ன இந்த ஸ்வரூப சம்பந்தமானது இவ்வளவு பல பதார்த்தங்கள் கலந்த ஒரு சம்பந்தமாக இருக்கிறதுனால சட்டுன்னு கிரகிக்க முடியாத ஒரு சம்பந்தமாக ஆயிடும். தியானத்துக்கும் ஞேயத்துக்கும் மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் நீங்க ஸ்வரூப சம்பந்தம் சொல்றீங்களோ இது கட்டாபாவத்துக்கும் பூதலத்துக்கும் கடத்துக்கும் அபாவத்துக்கும் அப்ப அந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம் எல்லா இடத்துலயுமே சுரூப சம்பந்தம் தான் சொல்றது. பொதுவா எல்லா இடத்துலுமே இந்த சுரூப சம்பந்தங்கிறது பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகாத போயிடும். இது ஒரு தோஷம் சொல்ற. பிரதீதி கடிதஸ்ய சாக்ஷுஷாதி பிரதீதவு அவிஷயத்துவ பிரசங்காச்ச. இப்ப முடிச்சுட்டார். தஸ்மாத் சத்தியத்வே சம்பந்தானுபபத்தேஹே ஆத்தியாதிக ஏவ திருஷ்யோ சம்பந்த. கடைசியில என்ன பண்ணார், இந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரித்து பார்த்து 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 கடைசியில எந்த சம்பந்தமும் சரியாக ஆகல. ஆனால் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், சுக்தியில ரஜதத்துக்கு என்ன சம்பந்தம்? சுக்தியில ரஜதத்தை பார்க்கலாம், அதே மாதிரி சம்பந்தம் சொல்லுவோம், ஆத்தியாதிக சம்பந்தா. சரி, அதுவாவது இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? சம்பந்தம் இருக்கே வந்துருத்த, இப்போ சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல, சம்பந்தம் வந்து கொடுத்தேன்னு கேட்டா இந்த ஆத்தியாதிக சம்பந்தம் வந்தாச்சுன்னா ரெண்டுல ஒண்ணு போயிடும். அது சுக்தியில சுக்திக்கும் ரஜதத்துக்கும் ஆத்தியாதிக சம்பந்தம் சொல்றச்ச அந்த இடத்துல சுக்தி நிஜமா இருந்து கொடுத்தோம்னா அப்ப அந்த ரஜதம் பொய்யா போயிடும். ரஜதம் நிஜமா இருந்ததுன்னா சுக்தி பொய்யா போயிடும். ஆத்தியாதிக சம்பந்தம் ரெண்டு இடத்துல ரெண்டு பதார்த்தத்துக்கு ஆத்தியாதிக ஆதாரம் சொல்லிட்டா ஒண்ணு போயிடும். அந்த மாதிரி இங்க என்ன ஆகும், இந்த திருக்குங்கிற தியானத்துக்கும் திருஷ்யங்கிற விஷயத்துக்கும் ஆத்தியாதிக சம்பந்தம் சம்பந்தம் சொன்னால் ரெண்டுல ஒண்ணு போச்சு, மித்தியாயிடும். அதனாலதான் திருஷ்யமாக இருக்கணும்னு சொன்னா அந்த வஸ்து மித்தியா இருந்தா தான் முடியும். அதனாலதான் திருஷ்யத்துவாங்கிறது மித்யாத்வத்தை சாதிக்கக்கூடிய ஹேதுவாக ஆகிறது. இங்க எது மித்தியங்கிறத நாம அப்புறம் பார்த்துக்கணும். இங்க திருக்குங்கிற சைத்தன்யம் அதுக்கு பாகம் வரத்துக்கு காரணமே இல்லை, திருஷ்யமான பதார்த்தத்துக்கு தான் பாகங்கள்லாம் வருது. அதெல்லாம் நிறைய விசாரம் பண்ணி திருக்குங்கிறது
மிச்சையா இருக்க முடியாது, அது அதிஷ்டானமா இருக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? கடைசியில வேற வழி இல்லாமல் அந்த திருக்கோடு சம்பந்தப்பட்ட திருஷ்யமானது இதுதான் மிச்சை, அதனாலதான் அந்த திருக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாகணும். ஆஹா விமதம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லும் போது திருஷ்யமாக இருந்தால் மிச்சையாக இருக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னு எதிராளி கேட்பான். திருஷ்யத்துவம் இருக்கிறத வச்சு மிச்சைன்னு சொல்றல, ஏன் அப்படி சொல்லணும்? திருஷ்யமாக இருந்தால் நிஜமாக இருக்கட்டுமே, சத்தியமா இருந்த என்ன குறைஞ்சு போச்சு, மிச்சையா இருக்கணும்னு ஏன் சொல்றேன்னு அங்க யுக்தி கேட்பான். யுக்தி கேட்டா இதுதான் அதுக்கு அனுகூல தர்க்கம். இது சத்தியமாக இருந்துடுத்துன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சத்தியமான சம்பந்தம் சொல்ல வேண்டாமா? இந்த ஞானத்தோடு சம்பந்தமே இல்லாமல் இது எப்படி திருஷ்யமாக முடியும்? என்ன சம்பந்தத்தை சொன்னாலும் சரியாக வரல, கடைசியில ஆத்தியாய சம்பந்தத்துல போய் நிக்கிறது. அப்படி நின்னுடுத்துன்னு சொன்னா இது நிச்சயாகத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. தஸ்மாத் சத்தியத்வய சம்பந்தான் உபபத்தேஹே ஆத்தியாதிகா ஏவ திருஷ்யோ சம்பந்த இது முடிச்சார். இன்னும் இந்த சம்பந்தத்துல சங்கை இருக்கு. இது அடுத்த பிரகரணமாக ஆரம்பிக்கிறார் இதுல அந்த புத்தகத்துல. ஆனா இதுல சேர்ந்து அதோடவே சேர்ந்தே இருக்கு. நியாயாமிரதக்காரர் சொல்றார், நீ ஏதோ ஒரு சம்பந்தம் சொல்லிட்டு போ, ஆனால் இந்த ஆத்தியாசிக சம்பந்தத்தை தவிரவும் நீ ஒரு சம்பந்தம் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் அவசியம் சொல்ல வேண்டி வரும். அதை நீ இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீ அப்படி ஒரு சம்பந்தத்தை சொன்னே ஆனால் ஆத்தியாதிக சம்பந்தத்தை கழட்டி விட்டுடலாமே, அந்த சம்பந்தத்தையும் நானும் சொல்லிக்கிறேனே. இப்ப அவர் ஆத்தியாதிக சம்பந்தம் இருந்தாலும் தனியாக ஒரு சம்பந்தம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உனக்கும் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல சாதிக்கிறார். இப்ப ஆத்தியாதிக சம்பந்தம் சொல்லியாச்சுன்னா இவரோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. ஆத்தியாதிக சம்பந்தத்தை தவிர ஒரு சம்பந்தம் அது இருக்கட்டும், அது இருந்தும் இன்னொரு சம்பந்தத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு, இல்லாட்டா ஒரு தப்பு இருக்கு. அந்த சம்பந்தத்தை சொல்லும் பட்சத்தில் அதையே நம்ம ஆரம்பத்திலே சொல்லிடலாமே. எதுக்கு இந்த ஆத்தியாதிக சம்பந்தம்? இதை கேட்கிறார், ஆரம்பித்தார். இதுக்கு மேல அவர் பண்ற ஆட்சேபம் சியாதேதத், நிராகரணம் பண்ணினத்துக்கு அப்புறமும் ஒரு சம்பந்தம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது. அதுக்காக சொன்னேன், முதல்ல எல்லா சம்பந்தத்தையும் நிராகரணம் பண்ணிட்டு கடைசி பட்சமா ஆத்தியாதிக சம்பந்தம்னு கொண்டு முடிச்சாரோ இல்லையோ, இதுல போய் நிறுத்த முடியலன்னு அதுக்கு மேல ஆட்சேபம். ஏன்னா இதோட இன்னொரு சம்பந்தம் இருந்தா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். எப்படி வருதுங்கிறத பாருங்க. அப்படி வந்துருத்தானால் இதை தவிர ஒரு சம்பந்தத்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, சொன்னால் இதையே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு வாங்களேன், வேற ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தியாதிக சம்பந்தம்னு சொன்னார். ஆத்தியாதிக சம்பந்தம் சொன்னா போறது இன்னொரு சம்பந்தம் சொல்லணும்னு கேட்டா சரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது. சொல்லிக்கிறேன்னு சொன்னால் அந்த சம்பந்தத்தையே வச்சுட்டு ஆத்தியாதிக சம்பந்தத்தை கழட்டி விட்டுடலாமே, அது எதுக்கு? அவருடைய யுக்தி இந்த மாதிரி போயிருக்கு. இந்த வழியில அவர் போறார். சியாதேதம் சர்வஸ்யாபி திருஷ்யஸ்ய பிரம்மாத்மக திருகத்யஸ்தத்வேதி, அதாவது உன்னுடைய ஆத்தியாதிக சம்பந்தத்தை நான் ஒத்துந்து அதுக்கு மேல ஒரு சம்பந்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நிரூபணம் பண்றார். இவர் என்ன சொல்ற, இந்த சர்வ பிரபஞ்சமும் திருஷ்யம் இல்லையா, திருஷ்யமான இத்தனை பதார்த்தங்களும் எந்த இடத்தில் அத்தியாசமாயிருக்குன்னு கேட்டா திருக்கு. திருக்குன்னா என்ன? பிரம்மம். பிரம்மம் தான் இருக்கு. ஆக பிரம்மங்கிற அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்துல சமஸ்த பிரபஞ்சமும் அத்தியஸ்தமாக இருக்கு. சரி, ஒத்துண்டு பேசுவோம். ஆனால் இப்படி இருக்கும்போது அந்த திருஷ்ய சம்பந்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு இல்லையா? அப்போ எல்லாருக்கும் எல்லா பிரபஞ்சமும் ஒரே சமயத்துல ஏன் திருஷ்யமாகல? பிரம்மங்கிற திருக்கு ஒன்னே ஒண்ணுதான், திருஷ்யங்கிற பிரபஞ்சமும் எல்லாருக்கும் ஒன்னாக இருக்கு. இப்படி இருக்கும்போது திருக்குல திருஷ்யத்துக்கு சம்பந்தம் ஆத்தியாதிக சம்பந்தம்ங்கிறது இருக்கும் இல்லையா? திருக்கோட திருஷ்யம் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் தேவதத்தனுக்கு மாத்திரம் இந்த கடம் தெரிகிறது, யஜ்ஞதத்தனுக்கு தெரியல? கண்ணை மூடின்னு இருக்கிறவனுக்கு தெரியல, கண்ணை திறந்துட்டு இருக்கிறவனுக்குத்தான் தெரிகிறதுன்னு ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு கடம், ஒரு பதார்த்தத்தை எடுத்துக்கோ, ஒரு கடம் இருக்கு. இந்த கடம் எங்க அத்தியாசமாயிருக்கு? கடங்கிறது ஒரு திருஷ்ய பதார்த்தம். இது எதுல அத்தியஸ்தம்னு கேட்டா பிரம்மம் சைத்தன்யம், அதுல அத்தியஸ்தம். அப்போ இது ரெண்டுக்கும் அத்தியாசங்கிற ஒரு சம்பந்தம் வந்துட்டு திருஷ்ய சம்பந்தம் இருக்கு. இது இருக்குன்னு சொன்னால் இது எனக்கு ஒரு தேவதத்தம் யஜ்ஞதத்தம் பல பேர் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே கட்டம் தானே அது.
எல்லாருக்கும் அந்த திருக்குங்கிறதும் ஒரே பிரம்மன் தானே, ஆளுக்கு ஒரு பிரம்மன் தனித்தனியா கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சமயத்திலேயே அந்த கடன் தெரிஞ்சே ஆகணுமே. ஒருத்தருக்கு தெரியுறது ஒருத்தருக்கு தெரியாம போறதுங்கிறது ஏன்? ஒருத்தன் கண்ணை திறக்க வேண்டி இருக்கு, இருக்கா கண்ணெல்லாம் திறக்கணும், அதான் ஆத்தியாத்மிக சம்பந்தம் தான் இருக்கே உனக்கு அப்படின்னு கேட்கிறார். சர்வஸ்யாபி திருஷ்யஸ்ய, கடங்கிறது ஒரு உதாரணம். பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை திருஷ்ய பதார்த்தமும் எங்க அத்தியஸ்தம்? பிரம்மாத்மக திருக் அத்தியஸ்தம். பிரம்மன்னு சொல்லக்கூடிய ஒரு சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அப்படி இருந்தாலும் கஸ்யசித்து கதாச்சித்து கஞ்சித் பிரதி பிரகாஷாய, ஒரு வஸ்து ஒரு திருஷ்ய பதார்த்தம் ஒரு சமயத்தில் ஒருத்தனுக்குத்தான் தெரியுது. ஒருத்தனுக்கு தான் தெரியுதுன்னு அப்படியே வச்சுக்கிறாரு. ஒரு சமயத்துல தான் தெரியுது, அதே ஆளுக்கு இன்னொரு சமயத்துல இருக்கு. கண்ணை மூடிட்டு இருக்கும் போது அது தெரியல, கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதுதான் தெரியுது. இங்க இருக்கிறவனுக்கு தெரியுது, பக்கத்துல இருக்கிறவனுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு மாத்திரம் அந்த வஸ்து தெரியுது, இன்னொருத்தனுக்கு தெரியாம போறதே அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லி ஆகணும். அதுக்கு நீ என்ன காரணம் சொல்லுவ? கஞ்சித் பிரதி பிரகாஷாய துவயாபி தத்தத் சன்னிகிருஷ்ட இந்திரிய சஞ்சன்ய தத்தத் ஆகார விருத்தி துவாரக ஏவ அனாவிருத்த திருக் சம்பந்த ஸ்வீகிருதா. இங்க கொண்டு வந்த சித்தாந்தத்தை ரொம்ப வகையா பிடிச்சிருக்காரு. நீங்க ஏன் ஒருத்தனுக்கு தெரியுது ஒருத்தனுக்கு தெரியலேங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவேன்? நான் நிரூபணம் பண்றேன். தேவதத்தன் கண்ணை திறந்துட்டு இருக்கான், அவனுக்கு கடன் தெரியுது. அதே கடம் யஜ்ஞதத்தனுக்கு தெரியல, ஏன்னா அவன் வேற பக்கம் திரும்பிட்டு இருக்கான் அல்லது கண்ணை மூடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால், இந்த கண்ணுக்கும் சக்ஷுரிந்திரிய எவன் கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்கானோ அவனுடைய சக்ஷுரிந்திரியத்துக்கும் அந்த கடத்துக்கும் ஒரு சன்னிகர்ஷம் ஏற்பட்டு, சன்னிகர்ஷத்தோடு சேர்ந்த அந்த இந்திரியமானது மனோவிருத்தி, அந்த கடாகாரமான ஒரு விருத்திய உண்டு பண்றது. இந்த விருத்தி என்ன பண்றதுன்னு சொன்னா, அந்த விஷயத்துல அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது. அந்த சைதன்யத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை பங்கம் பண்றதான். இப்படி பண்றதுனால தேவதத்தனுக்கு மாத்திரம் அந்த கடத்துல அனாவர்த்தமான திருக் சம்பந்தம் ஏற்படுறது. அதனால தேவதத்தனுக்கு அந்த வஸ்து தெரியுது. யஜ்ஞதத்தனுடைய இந்திரியத்துக்கும் அந்த கடத்துக்கும் சம்பந்தம் சன்னிகர்ஷம் ஏற்படல, அதனால விருத்தி ஏற்படல. விருத்தி ஏற்படாததுனால அவனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானாம்சம் இருக்கு, அது நிவர்த்தி ஆகல. நிவர்த்தி ஆகாததுனால யஜ்ஞதத்தனுக்கு அந்த இடத்துல அந்த கடம் ஆவர்த்தமாக இருக்கு. அனாவர்த்தமான ஆவரணம் இல்லாத சுத்த பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்ய சம்பந்தம் அந்த கடத்துக்கு வரல. அதனாலதான் அந்த யஜ்ஞதத்தனுக்கு அந்த கடம் தெரியல அப்படின்னு நீங்க வித்தியாசம். இப்ப பாருங்க, அந்த கடமானது தேவதத்தனோடு ஒரு விதமாக சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த சம்பந்தம் யஜ்ஞதத்தனுக்கும் அந்த கடத்துக்கும் இல்லை. ஆக அதனாலதான் ஒருத்தனுக்கு தெரியுது ஒருத்தனுக்கு தெரியலன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த நீளமான சம்பந்தம் இருக்கு, இந்த விருத்தித்வாரக சம்பந்தத்தை என்ன சொல்றது? எவனுடைய இந்திரிய சன்னிகர்ஷத்தினாலே விருத்தி ஏற்படுறதோ அந்த விருத்தியாலே ஏற்பட்ட ஒரு ஆவரண பங்கம் இருக்கேன், அதோடு கூடின சைதன்ய சம்பந்தம்ங்கிறது தான் இந்த இவனுக்கும் அந்த கடத்துக்கும் உள்ள சம்பந்தம். தத்தத் சன்னிகிருஷ்ட இந்திரிய ஜன்ய தத்தத் ஆகார விருத்தி. ஆனா இது இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும்னா விருத்தி அபிவியக்த சைதன்ய தாதாத்யம், சைதன்ய சம்பந்தான்னு சொல்லணும். இந்த விருத்தி துவாரக சம்பந்தா இவனுடைய இந்திரியத்தினால ஏற்பட்ட இவனுடைய விருத்திக்கும் அந்த விஷயத்துக்கும் சன்னிகர்ஷம் ஏற்பட்டு அதனால வந்த ஒரு விருத்தி இருக்கு. அந்த விருத்தியால ஆவரண பங்கம் வந்த சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்ட கடமானது இவனோடு சம்பந்தப்பட்டது. இப்பேற்பட்ட சம்பந்தம் யஜ்ஞதத்தனோடு இல்லை. அதனாலதான் அவனுக்கு தெரியல இவனுக்கு தெரியுது அப்படின்னு அவசியம் இல்லையா? எல்லாமே பிரம்மத்துல அத்தியஸ்தம்னு சொன்னாலும் அப்படி சொல்லும் பட்சத்துல நான் என்ன கேட்கிறேன், இதே சம்பந்தத்தை ஆரம்பத்திலே சொல்லப்படாதா? இந்த பிரபஞ்சம் பூரா பிரம்மத்துல அத்தியஸ்தம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சம்பந்தத்தை சொல்றே. நான் கேட்டேன் சம்பந்தம் ஞானத்துக்கும் கேட்டுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா இதே முதலே சொல்லிடலாமே. எதுக்காக ஆத்தியாத்மிக சம்பந்தம் சொல்லணும்? அதை சொன்னாலும் உனக்கு பக்ஷிதேபி லட்சினே லசாந்தோ வியாதிங்கிற மாதிரி அதை சொன்னதுக்கு அப்புறமும் வேற ஒரு சம்பந்தத்தை சொல்லித்தான் ஆகணுங்கிற இருக்கும்போது இந்த சம்பந்தத்தை வச்சுட்டு அதை பேசாம கேட்டு விட்டுடலாமே. எதுக்கு அந்த ஆத்தியாத்மிக சம்பந்தம்?
அதான் கேட்கிறார். ததாச்ச சத்தியத்வேபி தத்வாரக ஏவ சம்பந்தோஸ்து. தத்வாரகனா விருத்தி துவாரகம், விருத்தியால வரக்கூடிய விருத்திய, இதை எப்படி சொல்றது, விருத்தி கடித சம்பந்தம், விருத்தியால ஏற்படக்கூடிய ஒரு சம்பந்தம். இந்த சம்பந்தத்தையே எல்லா இடத்தையும் சொல்லிவிடலாமே. அந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் முதல்ல ஆத்தியாசிக சம்பந்தம் இருக்கா சொல்லணும். கிம் ஆத்தியாசிக சம்பந்த துர்வியசனேனா அப்படிங்கிறது. துர்வியசனம் ஆக்கிரகம், வியசனம். எப்பயாவது ஆத்தியாசிக சம்பந்தம் சொல்லித்தான் ஆனா இந்த ஹேத்துவ சமர்த்தனம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஏன் இந்த துர்வியசனம் உனக்கு? இந்த சம்பந்தத்தை ஆனந்தமா வச்சுக்கலாமே, நீயும் சொல்ல வேண்டிய சம்பந்தம் தானே இது. நகி பவதாம் விஜானவாதினாம் இவ தத்தத் ஞானே தத்ததர்த்தாத்தியாச ஸ்வீகாரா சொன்னார். இதே விஞ்ஞானவாதியா இருந்தால், பௌத்தனாக இருந்தால், அவனுக்கு சைத்தன்யம்னு ஒண்ணு கிடையாது, தனியா கிடையாது. நாம எதை விற்த்தின்னு சொல்றோமோ அந்த விற்பி தான் அவனுக்கு சைத்தன்யம். அந்த விற்த்தியில தான் அந்த விஷயம் அத்தியஸ்தமா இருக்குன்னு அவன் பேசுகிறான். அவனுடைய மொத்தத்துல நித்தியமாக ஒரு சைத்தன்யம் ஒத்துக்கல. அதனால அப்பப்போ அந்த விற்பி வர்ற மனசுல விற்பி, அந்த விற்த்தியில அந்த அவன் பார்க்கக்கூடிய விஷயமானது அத்தியஸ்தம்னு சொல்றான். உனக்கு அப்படி இல்லை. விற்த்தியில அந்த விஷயம் அத்தியஸ்தமாக இருந்தால் அப்ப அந்த விற்த்திங்கிற ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா ஆத்தியாவிக சம்பந்தம் அப்படின்னு ஒண்ணுதான் சொல்றதுக்கு இருக்கு விஞ்ஞானவாதிக்கு. ஆனால் அத்வைதி விற்த்தியில அந்த விஷயத்தினுடைய அத்தியாசத்தை ஒத்துக்கலையே. அவன் நித்தியமான ஒரு சைத்தன்யத்தை ஒத்துண்டு அந்த சைத்தன்யத்துல தானே அந்த பிரபஞ்சத்துக்கு அத்தியாசம் சொல்றான். அந்த இந்திரிய சன்னிகர்ஷத்தினால ஏற்படக்கூடிய விற்பி இருக்கே, மனோவிற்பி, மனோவிற்த்தியில அத்தியாசம் சொல்லலையே. அதனால எதுக்காக நீ ஆத்தியாசிக சம்பந்தம் சொல்லணும்? இப்போ நகி பவதாம் விஜானவாதினாமிவ தத்தஜானே தத்ததர்த்தாத்தியாச ஸ்வீகாரா நகி சுத்ததிருஷா ஸ்வதோ பேதாபாவாத் உபாதி விசிஷ்டாயாஹ பேதேபி घटादिवत तस्यापि मिथ्यात्वेन अधिष्ठानत्वा யோகா. ஒரு சமயம் அத்வைதி இப்படி சொன்னான்னு வச்சுங்கோ, சொல்ல மாட்டேன், சொன்னான்னா முதல்லயே அவர் சரி பண்ணிக்கிறார். இல்ல நானும் அந்த விஞ்ஞானவாதி மாதிரி அந்தந்த விற்த்தியில தான் அந்த விஷயம் அத்தியஸ்தமா இருக்கு, ஆத்தியாசிக சம்பந்தம் அப்படி சொல்லிட்டேன்னா தப்பிச்சு விடுவேனே அப்படின்னு நினைச்சா தப்பிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, நீ இந்த விற்பி இருக்கே, விற்த்திய விற்த்திங்கிறது ஒரு ஜன்ய பதார்த்தம். இந்த விற்த்திய ஞானம்னு சொல்லணும்னா அதுல நிஜமான சைத்தன்யம் கலக்கணும். சரியா? இப்ப நான் இந்த இடத்துல ரெண்டு விகல்பம் பண்றேன். விற்த்தியோடு சேர்ந்த சைத்தன்யத்தோடு அதுக்கு ஆத்தியாசிக சம்பந்தம் சொல்றியா, வெறும் சைத்தன்யத்தோடு ஆத்தியாசிக சம்பந்தம் சொல்றியா? வெறும் சைத்தன்யத்தோடு ஆத்தியாசிக சம்பந்தம் சொன்னா ஒரே சமயத்துல அந்த திருஷ்யம் எல்லாருக்கும் தெரியாகும். ஏன்னா அந்த சுத்த திருக்குங்கிறது வித்தியாசப்படலை, ஆளுக்கால வித்தியாசப்படலை, ஒன்னா இருக்கு. சுத்த திருஷா ஸ்வதோ பேதா பாவாத். அப்ப என்ன சொல்லணும், அந்த விற்த்தியோடு சேர்ந்த சைத்தன்யத்துக்கும் அந்த விற்த்திக்கு விஷயமான கட்டாதிகளுக்கும் ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொல்லணும். அப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, உபாதி விசிஷ்டமான அந்த சைத்தன்யம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பின்னமாக ஆயிடும். விற்பி பின்னமாக ஆகிறதுனால விற்த்திங்கிற உபாதியோடு கூடின சைத்தன்யம் பின்னம்னு சொல்லிடலாம். ஆனால் அது அதிஷ்டானம்னு சொல்ல முடியாது. அந்த விற்பி விசிஷ்ட சைத்தன்யத்துல கடாதிகளுக்கு ஆத்தியாசிக சம்பந்தம் சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? கடாதி கடம் மித்யா. ஆனா அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது இந்த விற்த்தியோடு சேர்ந்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இப்ப விற்த்தியோடு சேர்ந்த சைத்தன்யம் அது மித்யா. மித்யாவா இருக்கக்கூடிய வஸ்து எப்படி அதுக்கு அதிஷ்டானமாக முடியும்? அதிஷ்டான சத்தியமாக இருக்கணுமே. மித்யாவை போய் அதிஷ்டானம் சொல்ல முடியாது. அதனால கடாதிவத்து தஸ்யாபி மித்யாத்வேன அதிஷ்டானத்வா யோகா. அதனால இப்ப ரெண்டு இதுல தான் இங்க மாட்டின் அத்வைதி. விற்த்தியோடு சேர்ந்த சைத்தன்யத்தை அதிஷ்டானம், அதுலதான் அந்த கடாதிகள் அத்தியஸ்தமா இருக்குன்னு சொல்லணும்னா இது சத்தியமாக ஒத்துண்டாங்க. விற்பி விசிஷ்ட சைத்தன்யம் ஒத்துண்டு போயிடுவோமே அப்படின்னு கேட்டா, விற்பி விசிஷ்ட சைத்தன்யம் விற்பி பின்ன பின்னமா இருக்கிறதுனால நானா, அப்போ அநேக சத்தியம் ஒத்துண்டாச்சுன்னா அப்ப நான் அத்வைத்தத்துக்கு பங்கம் வந்துடும். அதனால விற்த்தியோடு சேர்ந்த சைத்தன்யத்தை பொய்னு சொல்லியாகணும். சத்தியம்ங்கிறது சுத்த சைத்தன்யம் தான் சத்தியம்னு சொல்லணும். அப்ப சுத்த சைத்தன்யத்தை அதிஷ்டானம்னு சொல்லுவியா ஆத்தியாசிக சம்பந்தம் சொல்லும் போது? விற்பி விசிஷ்ட சைத்தன்யத்தை சொல்லுவியா? சுத்த சைத்தன்யத்தை சொல்லிட்டா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு, அது ஒரே சமயத்துல எல்லாரும் சர்வஜானா ஒன்னும் ஒருத்தனுக்கு தெரியறது ஒருத்தனுக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு இடம் இல்லாத போது.
விருத்தி விசிஷ்ட சைத்தன்யமும் பொய்யானது, அது எப்படி அதிஷ்டானமாக முடியும்? அதனால நான் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்டா, அந்த ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் சொல்ல வேண்டிய சம்பந்தத்தை ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொல்லி மாட்டிக்காதே. ஏன்னா ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொன்னா அது அதிஷ்டானம் சொல்லி ஆகணும், அது உனக்கு இடைஞ்சல் வருது. அதனால வேற நல்ல சம்பந்தம், வேற நமக்கு தெரிஞ்ச சம்பந்தம் தெரியலன்னு சொன்னா வேற ஒரு சம்பந்தத்தை எப்படி சொல்லிதானே அந்த சம்பந்தத்தை சொல்லியாச்சுன்னா அது சத்தியமாக இருந்தாலும் அந்த சம்பந்தம் வரும். எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி சம்பந்தம், என்னுடைய இந்திரிய வியாபாரத்தினால விருத்தி ஏற்பட்டு அந்த சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, வந்திருக்கு, அதுக்கும் எனக்கு சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை சொன்னால் உனக்கு ஆத்தியாசிக சம்பந்தம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வராது. அப்படியானால் திருஷ்யமாக ஆகக்கூடிய வஸ்து எல்லாம் மித்யாவா இருக்கணுங்கிற அவசியம் என்னன்னு நான் உன்னுடைய அனுமானத்துல நான் கேள்வி கேட்கும் போது நீ பதில் சொல்ல முடியாது. ஆக அனுமானம் தப்பு, சம்பந்தங்கள்லாம் கரெக்டா வந்துடும், அந்த பண்ணின அனுமானம் தப்பாக முடியும் அப்படின்னு கொண்டு முடிக்கிறார். சுத்த திருஷா ஸ்வதோ பேதாபாவா உபாதி விசிஷ்டாயாக பேதே அப்படி घटादिवत् तस्याः अपि मिथ्यात्वेन अधिष्ठानत्व अयोगादिति इति चेत् न इति वदिष्यते। प्रकाशस्य साक्षात् स्वसंसृष्टप्रकाशकत्वनियमेन चैतन्यस्य परम्परासम्बन्धेन विषयप्रकाशकत्वायोगः. முதல்ல நன்னா பார்க்கணும், நீங்க தீர்க்கமா ஒரு சம்பந்தத்தை சொல்லி விருத்தித்வாரகமாக திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் சொல்லலாம்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி சம்பந்தம் உபயோகம் இல்லாத ஒரு சம்பந்தம் ஆகும். இந்த வெளிச்சம் இருக்கோ இல்லையோ, இந்த வெளிச்சம் எந்த வஸ்து மேல படுறதோ அந்த வஸ்துவை பிரகாசப்படுத்துறது, சரியா? அந்த வெளிச்சத்துக்கும் இந்த வஸ்துவுக்கும் நேரடியான ஒரு சம்பந்தம் இருக்கணுமே தவிர பரம்பரா சம்பந்தம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்ப இந்த புஸ்தகத்து மேல அந்த வெளிச்சம் படுறதுனால புஸ்தகத்தை நாம பார்க்க முடியுது. இந்த புஸ்தகத்துக்கு அடியில நான் கையை ஒட்ட வச்சுட்டு இருக்கேன், இப்ப அந்த வெளிச்சத்துக்கும் அந்த கையுக்கும் சம்பந்தம் வந்துடுச்சு. எப்படி தெரியுமா? அந்த வெளிச்சம் ஒட்டின்னு இருக்கக்கூடிய புஸ்தகத்தில் ஒட்டின்னு இருக்கக்கூடிய கை அப்படிங்கிற சம்பந்தம் சொல்லிட்டேன்னா பரம்பரா சம்பந்தம் வந்தாச்சு, அதோட ஒட்டின்னு இருக்கிற சம்பந்தம். ஆனா இந்த வெளிச்சம் அதுல நேர படல இல்லையா அந்த கையில, அதனால அது தெரியல. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, பிரகாசமானது ஒரு வஸ்துவை பிரகாசப்படுத்தணுமானால் நேரடியான சம்பந்தத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால்தான் பிரகாசப்படுத்தும், இல்லாட்டா பிரகாசப்படுத்த முடியாது. இதே நியமம் தான் திருக்குக்கும். திருக்குங்கிறது சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் அந்த திருஷ்யமான அந்த கடத்தை பிரகாசப்படுத்தணுமானால் நேர் சம்பந்தம் வேணும். நீங்க என்ன சொன்னேன்? அந்த திருக்கோட சேர்ந்த அந்த விருத்தித்வாரக சம்பந்தம்னு சொன்னேன். இந்த விருத்தி எல்லாம் ஏற்பட்டு விருத்தியில பிரதிபலனமான அந்த சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு, ஆவரண சங்கமாகி சம்பந்தப்பட்டிருக்கு, திருஷ்ய நீளமா சம்பந்தம் சொன்னேன் இல்லையா? அந்த விருத்தித்வாரக சம்பந்தம் பிரயோஜனம் இல்லை. அதை தவிர்த்து ஆத்தியாரிக சம்பந்தம் நேரடியான சம்பந்தம் ஒண்ணு சொல்லித்தான ஆகணும்னு இவர் சாதிக்கிறார். நேர சம்பந்தம் இல்லாட்டா ஏதோ பரம்பரா சம்பந்தம் இருந்தா பிரயோஜனமே இல்லை, பிரகாசிக்க முடியாது, வஸ்து திருஷ்யமே ஆகாது. அது திருஷ்யமாகணும்னா திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சைதன்யத்தோட நேர சம்பந்தமும் ஒண்ணு சொல்லி ஆகணும். அது என்னன்னு சொல்லலாம்னா திருக்குல திருஷ்யம் அத்தியஸ்தம். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த திருக்கு ஒன்னா இருக்கு, எல்லாருக்கும் தெரியட்டுமேனு கேட்டா அதுக்கு இன்னொரு சம்பந்தம் சொல்லுவது. இதுல வாஸ்தவத்துல என்னன்னா, அந்த வஸ்து திருஷ்யமானது நமக்கு தெரியணும்னு சொன்னா ரெண்டு விதமான சம்பந்தம் தேவைப்படுறது. இந்த நாம சொல்லக்கூடிய ஞானம் இருக்கு, அதுல விருத்தியோடு கலந்த சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யத்துக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் பார்க்கக்கூடிய பதார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம், அதே மாதிரி அந்த விருத்திக்கும் அந்த பார்க்கக்கூடிய பதார்த்தத்துக்கும் இன்னொரு சம்பந்தம் சொல்றோம். இப்ப ஒரு இடத்துல சைத்தன்யத்தோடு சம்பந்தம் மாத்திரம் இருக்கு, விருத்தி ஏற்படலை ஒரு மனுஷனுக்குன்னு சொன்னால் அப்ப தெரியாது. வெறும் ஒரு ஆத்தியாதிக சம்பந்தம் மாத்திரம் வருதா போறாது. ஏன்னா விருத்தி வர காலத்துல விருத்திக்கும் அதுக்கும் சம்பந்தம் வந்தாகும். அதுக்கு வேண்டிய சாமகிரி இல்லாததுனால யஜ்ஞதத்தனுக்கு தேவதத்தனால காணப்படுற அதே வஸ்து யஜ்ஞதத்தனுக்கு காணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அத்தியாசிக சம்பந்தத்தை ஒரு வித்தியாசம் கிடையாது, அது இருந்துருக்கு, ஒரே சைத்தன்யத்துலதான் அது இருந்துருக்கு அத்தியாசம். ஆனால் அந்த விருத்திங்கிறது ஏற்படாததுனால அவனுக்கு சொல்ல வேண்டிய இருக்கு. ஆக
இந்த சாட்சாத் சம்பந்தம் சைதன்யத்துக்கும் அந்த திருஷ்யத்துக்கும் சாட்சாத் சம்பந்தத்தை எப்படியுமே நம்மளால வாரணம் பண்ண முடியாது. அதை ஒத்துண்டே தான் ஆகணும். அதை ஒத்துண்டால் ஆத்தியாத்மிக சம்பந்தம் வந்துடுச்சு. அந்த சம்பந்தத்தை வச்சுதான் நான் திருஷ்யத்துவம் வித்தியாத்வத்தை சாதிக்கக்கூடிய சேது ஆகிறதுங்கிறத நிரூபணம் பண்ணினேன்னு சொல்றான். பிரகாசஸ்ய சாட்சாத்வ சம்சிருஷ்ட பிரகாசகத்துவ நியமேனா, சாட்சாத் சம்பந்தேன அந்த பிரகாசத்தோடு எது சம்சிருஷ்டம்னா சம்பந்தமாக இருக்கோ, சம்பந்தப்பட்டிருக்குமோ அதைத்தான் அது பிரகாசம் பண்ணும், பிரகாசப்படுத்தும்னு நியமம். அப்ப சைதன்யஸ்ய பரம்பரா சம்பந்தேன விஷய பிரகாசகத்துவ அயோகா. சைதன்யமானது இந்த விற்த்தியை துவாரமாக கொண்டு நீண்ட ஒரு சம்பந்தத்தை வச்சிருந்து விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியாது. நகி பிரதீபா பரம்பரா சம்பந்தம் பிரகாசயதி. இந்த பிரதீபமானது நேர எதுல போய் அடிக்கிறதோ அதை பிரகாசப்படுத்துமே தவிர அதோட சம்பந்தப்பட்டிருக்கேங்கிறதுக்காக பரம்பரா சம்பந்தத்தெல்லாம் அதை பிரகாசப்படுத்தாது. அத்தஹா விஷயாதிஷ்டான சைதன்யம் அனாவிருத்தமேவ பிரகாசகம் ஆவரணபங்கஸ்ச விருத்தியா அத்தஹ விருத்தேஹ பூர்வம் ஆத்தியாதிக சம்பந்தே வித்யமானேபி திருஷ்ய அப்ரதீதிஹி உபபன்னா. அதனால என்ன சொல்லணும், விருத்தி வரத்துக்கு முன்னாடி அந்த சைதன்யம்ங்கிற திருக்குல எல்லா பதார்த்தமும் திருஷ்யம் அத்தியஸ்தமா இருக்கு, அந்த ஆத்தியாதிக சம்பந்தம் இருக்கு. அது இருந்தாலும் ஏன் அது தெரியல இவனுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த அத்தியாசத்துக்கு ஆச்சரியமான அதிஷ்டான சைதன்யத்துல ஆவரணம் இருக்கு. அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணினாதான் இந்த ஆளுக்கு அந்த வஸ்து தெரிய முடியும். அது தெரியணும்னா இவனுடைய விருத்தி அந்த ஆவரணத்தை பங்கம் பண்றது. இதுதான் இங்க பிரதிகிரம வியவஸ்தைன்னு சொல்லுவா. அதாவது அந்த விருத்தி எதுக்காக ஒத்துக்கணும், அந்த விருத்தி என்ன வேலை செய்யறது, அதனால இவன் வஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதத்துல விருத்தி உபயோகப்படுறதுன்னு நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரகரணம் அது வரும், அடுத்ததா வந்துடும். அதனால இந்த விருத்தி என்ன பண்றதுன்னு சொன்னா அந்த அதிஷ்டான சைத்தன்யத்துல ஆவரண பங்கத்தை பண்ணி வைக்கிறது. அந்த ஆவரணம் பக்னம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ எவனுடைய விருத்தியால அந்த ஆவரணம் பக்தமாக ஆயிருக்கோ அவனுக்கு அந்த திருஷ்ய வஸ்து தெரியறது. இது விவஸ்தை. அதுக்காகத்தான் நம்ம ரெண்டு விதமான சம்பந்தமும் ஒத்துண்டாக வேண்டியிருக்குன்னு சொல்றார். அத்தகா விஷயாதிஷ்டான சைத்தன்யம் அனாவிருத்தமேவ பிரகாசகம். அது ஆவரணம் இல்லாம இருந்தாத்தான் அந்த சைத்தன்யம் பிரகாசப்படுத்தும். ஆவரண பங்கம் எப்படி வரும்னு கேட்டா விருத்தியா, விருத்தி வந்தாத்தான் வரும். அத்தகா விருத்தே பூர்வம் ஆத்தியாதிக சம்பந்தே வித்தியமானே அப்படி. விருத்தி வரத்துக்கு முன்னாடி ஆத்தியாதிக சம்பந்தம் இருக்கு, ஆனா ஆவரணம் இருக்கு, ஆவரண பங்கம் வரல. அதனாலே திருஷ்ய அப்பிரதீதி உபபன்னா, அதனால திருஷ்யம் தெரியாது. அதனால இந்த ஆத்தியாதிக சம்பந்தத்தை உங்களால வாரணம் பண்ண முடியாது.